This video sponsored by Buy Mode e-shopping. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் உள்ளவங்க பை மோட்டை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பொருள்கள் தரமாக கிடைக்கி நல்ல விலை குறைவாகவும் இருக்குது. இதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அல்சருக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு குடல் புண்ணு பாதிப்பில் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த கீரை நிறைய பேர் கிடைக்காம இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கிடச்சிதுன்னா வச்சு சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா நம்ம குடல் புண்ணு நீங்கும். கீரையை பார்த்துக்கோங்க. இது நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் நின்றுச்சு, அதில் தான் பறிச்சிட்டு வந்தேன். அதோட விதைகள் காய்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலேயே 2 வகையான இலை இருக்குது. ஒன்று இந்த சின்ன சின்னதாக நீட்டமாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கும். 2 வகையாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லது தான். குடல் புண்ணுக்கு ஏற்ற ஒரு முக்கியமான உணவு மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உணவு தான் இது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காய் மிளகு சைஸில் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். இதோட பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழம் கிடைச்சாலும் சாப்பிடுங்க, ஆனால் காய் சாப்பிட வேண்டாம். இந்த இலையை இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு கட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். நம்மளுக்கு இது காரத்துக்கு நம்ம வத்தல் தான் சேர்க்க போகிறோம், அதனால் வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. வத்தலும் கடுகும் நல்லா பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் பாசிப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வதங்கட்டும். பாசிப்பருப்பு பொன்னிறமாக வரட்டும். அடுப்பு தீயை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கீரையில் கசப்பு தன்மை இருக்காது. வெங்காயம் தேங்காய் நம்ம கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் கீரையில் கசப்பு தெரியாது. சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுவிடுவோம். இது கீரைக்குமே சேர்த்து தான் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைஞ்சி வச்ச கீரையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தண்ணி எதுவும் ஊற்றி வேக வைக்க வேண்டாம். இந்த எண்ணெயிலே தான் இது வதங்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம கீரை கழுவுனதுனால அந்த கீரையில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலே இது வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவோம். எடை எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான தேங்காய் 2 பத்தை தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 2 சேர்த்து நல்லா பொடிசாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கீரை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் ஈரப்பசை இருக்குது. அந்த ஈரப்பதம் நமக்கு போகணும். கீரை நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் கசப்பு தன்மை இருக்காது. கீரையும் நல்லா வெந்து வரும், சாப்பிட நல்லாயிருக்கும். திரும்பவும் நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், கடைசியாக எடுத்துருக்கோம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அடியில் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை. கீரையும் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் கடைசியில் தான் சேர்க்கணும். தேங்காவை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீரை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.